திருக்குமரன்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஏழாம் அறிவு ஒர்க் பண்ணார். இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணார். நிறைய படங்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய என் மனசுக்கு பிடிச்சவர் அவர். அப்போ திருக்குமரனாக இருந்தார். இப்போது கிறிஸ் திருக்குமரன்ட்டு ஏதோ கிறிஸ்டோஃபர் அப்படின்ற லெவலில் இருந்தார். ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால் வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ரொம்ப திறமையானவர். திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோடய ட்ரீமாக வச்சுருந்த ஒரு டைட்டில். அது திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பா, வேறு என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்றைக்கி ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரெய்லர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நானாக ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மான்கராத்தேல ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ கே திருக்குமரன் இருந்தார். இப்போ கிறிஸ் திருக்குமரன். கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னது ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். மான்கராத்தே போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கள்ல ஹிந்தி படத்தில், வந்து மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்பயோ வெளியே விட்டு தப்பாச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அவர் அப்படியே இருக்கார், எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்றைக்கி ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்கார். அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம்.